அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு எடிட்டோரியலில் முக்கியமான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கொஷின் எல்லா எக்ஸாம்லேயும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா நியூஸில் தொடர்ந்து இது ரிலேட்டடாகவே நம்மளுக்கு நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதியோர் நலனுக்கு முன்னுரிமை அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பொருளாதாரத்தில் முக்கியமான நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, அது இளைஞர்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இந்தியா இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆக போகுது அப்படின்னா, அதிகமான முதியோர்களை கொண்ட நாடு அப்படின்னு மாறப்போகுது. அப்படி இருக்கும்பொழுது முதியோர்களோட நலனுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 60 வயசுக்கு மேலே இருந்தவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா 10 கோடியாக இருந்துச்சு. ஓகேவா? இந்தியாவில் 60 வயசுக்கு மேலே இருக்க முதியோர்களோட எண்ணிக்கை 2011 எவ்வளோவா இருந்துச்சு, 10 கோடியாக இருந்துச்சு. ஆனால் அது 2036 2 மடங்காக மாறி 23 கோடியை தொடும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்போது இந்தியாவோட மக்கள் தொகை என்னவா மாறுது, முதியோர்களோட மக்கள் தொகை 2 மடங்குக்கு மேலே மாறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பார்க்கும்பொழுது 10 வருஷம் கழித்து இந்தியாவில் 15% பேர் என்னவா இருப்பாங்க, 60 வயசுக்கு மேலே இருப்பாங்க. அப்போது ஒரு 60 வயசு கடந்தவங்க 7 பேரில் ஒருத்தவங்க முதியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னது 10 வருஷம் கழித்து இந்திய மக்கள் தொகையில் 15% பேர் என்னவா இருப்பாங்க, முதியோர்களாக இருப்பாங்க. 7ல் ஒருத்தவங்க என்னவா இருப்பாங்க, முதியோர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சார்பாக ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு நீண்ட காலமாக. அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2050 வருஷத்தில் இந்தியாவில் முதியோர்களின் எண்ணிக்கை 31 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2011 10 கோடியாக இருந்துச்சு, 2023 என்னவா மாறுச்சு, 23 கோடியாக மாறுச்சு, 2050 31 கோடியாக மாறும். அப்போது இந்த மாதிரி அதிகமான உயர்வு ஏற்படும் பொழுது முதியோருக்கு நம்ம என்ன பண்ணணும், சமூக பாதுகாப்பு, வாழ்வாதார உரிமைகள், மருத்துவ சேவை, நலத்திட்டம், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் அவங்களுக்கான பாதுகாப்பு, வாழ்வாதார உரிமைகள், மருத்துவ சேவை, நலத்திட்டம், இது 4மே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லப்படுற கருவுறுதல் விகிதம் என்ன பண்ணியிருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்களோட எண்ணிக்கை என்ன பண்ணுது, அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் வயது வாரியான அந்த சமச்சீர் தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது மூத்த குடிமக்களோட எண்ணிக்கை அதிகமாகிறது. என்னவாகுது, நாடு முழுதுமே ஒரே சீராக இல்லை. எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி மூத்த குடிமக்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கா அப்படின்னா இல்லை. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2011 60 வயசுக்கு மேலே இருக்கிற மக்களோட எண்ணிக்கை வெறும் 13% இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் 2036 அது 23% உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதன் மூலமாக நாட்டிலேயே அதிக மூத்த குடிமக்கள் கொண்ட ஒரு மாநிலமாக கேரளம் திகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், இந்த 2 இடத்துல மட்டும்தான் முதியோர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. மற்ற வட இந்திய மாநிலங்கள்லாம் முதியோர்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? வட இந்தியாவில் இமாச்சல பிரதேசம், பஞ்சாப். ஏன் அப்படின்னா இங்கே தான் முதியோர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, மற்ற இடங்களில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இந்திய சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதியோர்களுக்கு ஒரு பயங்கரமான மதிப்பு கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலுமே கூட நிறைய வயசானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புறக்கணிப்புக்கு ஆளாகிறாங்க. அவங்களோட பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் வேலைக்கு போயிடுவாங்க. ஓகேவா? வெளியூரில் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாத மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவமதிப்புகளையும் சந்திக்கிறாங்க. நிறைய குற்றச்செயல்கள் முதியோர்களுக்கு எதிராக தான் நடக்குது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஏன் அப்படின்னா அவங்களால எதிர்த்து சண்டை போட முடியாது, அதனால் அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணிவிட்டு நகையை கொள்ளடிக்கிறது இதெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல்
நிறைய கஷ்டங்களை வந்து முதியோர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதியோரோட நலத்திட்டங்களை நம்ம கவர்மெண்ட் முழு வீச்சில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோட கடமை மட்டும் இல்லை, மக்களோட கடமையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதியோரோட பாலின விகிதம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பாலின விகிதம்னு சொல்லுவோம். அது முதியோர்களில் என்னவா இருக்குது அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 1065 பெண்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா? இதில் 54% பேர் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா கணவனை இழந்த கைம்பெண்களாக இருக்காங்க முதியவர்கள். ஓகேவா? தாத்தா செத்துருவார், ஆயா மட்டும் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்களை நம்பி வாழற மாதிரி தான் நம்மளோட பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி வந்து என்னவாயிடாங்க, தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அது வந்து இன்னும் பெரிய சிக்கலாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் தனி குடும்பங்கள் அதிகமாயிட்டே வருது அப்படின்றதுனால பெரும்பாலான முதியோர்கள் என்ன பண்ணுறாங்க, தனிமையில் தான் வாழறாங்க. அப்படின்னும் பொழுது நம்ம இந்தியாவில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சார்ந்து 62 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதாவது 100 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரை சார்ந்து 62 பேர் வாழறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2007 நம்மளுக்கு மூத்த குடிமக்கள் பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து வந்திருக்கும், நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டந்தோறுமா முதியோர் இல்லங்களை மாநில அரசு நடத்தணும் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லுது. ஓகேவா? ஆனால் பெரும்பாலான மாநிலங்களில் அது முறையாக செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதியோருக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. நீங்கள் மெயின்ஸில் எந்த பாயிண்ட்டு எந்த சோஷியல் இஷ்யூஸ் பற்றி எழுதினாலுமே கூட இதை வந்து நீங்கள் கோட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து கிடைக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதியோருக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து முதியோர் ஊக்கத்தொகை. ஓகேவா? ஓஏபி பென்ஷன் வாங்குறாங்களே, மாதம் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து 1200 மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம். இதை என்ன பண்ணுவாங்க, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லப்படுற சுகர், பிபி, அதுக்கப்புறம் வந்து தைராய்டு, அந்த மாதிரி தொற்றாத வாழ்வியல் சார்ந்த நோய்களுக்கு மருந்துகளை வந்து வயசானவங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்கறது தாய்மானவர் திட்டம். தாய்மானவர் திட்டம் என்ன பண்ணுவாங்க, வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு வண்டி வச்சுக்கிட்டு ரேஷன் பொருளெல்லாம் வயசானவங்களோட வீட்டுக்கே போய் கொடுக்குறாங்க. இது வந்து முதலமைச்சரோட தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பூஞ்சோலை திட்டம். பூஞ்சோலை திட்டம் அப்படின்றது என்னது, ஆதரவு இல்லாத இருக்கிற முதியோர்களை தங்குறதுக்கான ஒரு வசதியை வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பூஞ்சோலை திட்டம். ஓகேவா? இந்த மாதிரியான திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறது ஒரு முன்னோடியான ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக செயல்படணும். இது வந்து பண்ணாங்க அப்படின்னா இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சமூகம் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணமாக இருந்த முதியவர்களை பாதுகாக்கிறது, அவங்களோட சுயமரியாதையோடு அவங்கள வாழ வைக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு மத்திய மாநில அரசுகளும் குடும்பங்களும் வந்து பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் வந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு சமாளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடங்கி சில நாட்கள்லேயே வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தாக்கம் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும் பொழுது கூட இந்தியாவில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உக்ரைன் போரில் வந்து இந்தியாவுக்கு சில பொருளாதார நல்ல பயன்கள் கிடச்சிது. என்னென்ன கிடச்சிது அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து குறைஞ்ச விலையில் கச்சா எண்ணெய் வந்து நம்மளுக்கு கச்சா எண்ணெய் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு உக்ரைன் ரஷ்ய நாடுகள்லேருந்து கிடைச்ச எரிபொருள்களுக்கு இடையூறு ஏற்பட்டதுனால இந்தியாவில் இருந்து நிறைய பொருளை வந்து நம்மளால் ஏற்றுமதி பண்ண முடிஞ்சுது. ஓகேவா? ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் போகாத இருந்தது, நம்ம ஏற்றுமதி பண்ணதுனால நம்மளோட பொருளாதாரம் வந்து இன்னும் வந்து பூஸ்டப் ஆச்சு. எப்போ உக்ரைன் ரஷ்யா போகிறப்ப. இதுக்கு ஆப்போசிட்டாக ஈரான் போரில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்காசிய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால் ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹார்முஸ் நீரிணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீரிணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதுனால அது வழியாக வர்ற கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. அப்படின்றதுனால இந்தியா வந்து பயங்கரமான நெருக்கடியை வந்து சமாளிச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது உடனடியாக
உடனடி பாதிப்பாக நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா எரிவாயு விநியோகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எரிவாயு கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது தான் வந்து உடனடி பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இயற்கை எரிவாயு உற்பத்திக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய மின் உற்பத்தி ஆலைகள், உர தொழிற்சாலைகள், எரிபொருளாக பயன்படுத்துகிற தொழிற்சாலைகள், சமையலுக்கு பயன்படுத்துகிற மக்கள், உணவு விடுதிகள் எல்லாருக்குமே என்ன வேணும், கேஸ் சிலிண்டர் அப்படின்றது வேணும். ஓகேவா? அப்போ கேஸ் சிலிண்டரை நம்ம சமைக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை. ஓகேவா? எரிவாயு உற்பத்திக்காக உற்பத்தி ஆலைகளில் பயன்படுத்துகிறாங்க, உர தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? எரிபொருளாக தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க, சமையலுக்கு மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து ஒரு எடிட்டோரியலாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இயற்கை எரிவாயு தேவையில் 51.4% உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறோம். ஓகேவா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸே கிடைக்காது, அதாவது எல்பிஜியே கிடைக்காது, நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. 51.4% உள்நாட்டு உற்பத்தியிலே கிடைக்குது. மீதி 48.6% தான் வந்து இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இறக்குமதி ஃபுல்லாக தடைப்பட்டுருச்சு அப்படின்னா முன்னுரிமை அடிப்படையில் மட்டும்தான் இயற்கை எரிவாயு வழங்கணும் அப்படின்றது கட்டாயமாக்குறாங்க. ஓகேவா? இதில் மாற்று ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மின் உற்பத்திக்கும் வெப்பமாக்கலுக்கு பயன்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கும் குறைந்த பாதிப்பை உண்டாக்கும் பெட்ரோகெமிக்கல் உற்பத்திக்கும் பயன்படுத்துகிற இயற்கை வாயுவை தடுத்துட்டு முன்னுரிமை பயனாளிகளுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்லாம் வந்து முன்னுரிமையாக இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டுக்கு தான் வந்து முன்னுரிமையாக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நம்ம அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ஒரு வேளை போர் இப்படியே நீடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா, தொழிற்சாலைகளுக்கெல்லாம் கொடுக்காம வீட்டுக்கு மட்டும் சிலிண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பத்தாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலிண்டரை வந்து பார்த்தோம் அப்படின்னா சமைக்கிறதுக்காக 58% 60% வந்து இறக்குமதி மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்தோம் மொத்த இயற்கை எரிவாயு உற்பத்தியில் 50%க்கு மேலே நம்மளோட இந்தியா வந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் சமையல் எரிவாயு அப்படின்னு பார்க்கும்போது நிறையா இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 58% 60% இறக்குமதி பண்ணுறாங்க. கடந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 31.3 மில்லியன் மெட்ரிக் டன் வந்து நம்மளுக்கு எல்பிஜி வந்து சமையல் எரிவாயுவாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 90% வந்து வீடுகள்லையும் 10% வணிக பயன்பாட்டுக்கும் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 12.8 மில்லியன் டன் எல்பிஜி வந்து கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் உற்பத்தி செய்யப்படுது. ஏறக்குறைய 18 மில்லியன் டன் வந்து இறக்குமதி ஆகுது. ஓகேவா? இந்தியாவில் உற்பத்தி ஆகிற இயற்கை வாயுவில் ரொம்ப கம்மியான அளவு மட்டும்தான் நம்ம வந்து எல்பிஜியாக வந்து பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டமைப்பில் நிறையா வந்து டிஸ்பேரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் தயாரிக்கிற இயற்கை எரிவாயுவை என்ன பண்ண முடியல, வீடுகளுக்கு கொடுக்க முடியல. மொத்த தேவையில் 60% நம்ம என்ன பண்ணுறோம், இறக்குமதியை தான் நம்பி இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் சமையல் வாயு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சுத்திகரிப்பு ஆலைகள் பொதுவாகவே அதிகமான சமையல் எரிவாயு உற்பத்தியை உறுதிப்படுத்துகிற வகையில் தான் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாற்று வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு ஆலைகளோட இயக்கத்துக்காக இறக்குமதி ஆகிற இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தப்படுறாங்க. அதுக்கு பதிலாக மாற்று எரிபொருளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சுத்திகரிப்பு ஆலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாட்டிலேருந்து வாங்கி அந்த எல்பிஜியை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாச்சும் எரிபொருளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல சுத்திகரிப்பு ஆலைகளில் பெட்ரோகெமிக்கல் மூலப்பொருட்கள் உற்பத்திக்கு பயன்படுத்துகிற எல்பிஜியை நம்ம என்னவோ மாற்றலாம், வீட்டுக்கு கொடுக்குற எல்பிஜியாக மாற்றி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இறக்குமதி வரத்து குறைவாக இருக்கிறதுனால கச்சா எண்ணெய் இருப்பும் தீர்ந்து போகக்கூடிய சூழலில் இருக்குது. அப்போது சுத்திகரிக்கப்படுற அளவும் வந்து என்னவாயிடும், குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சுத்திகரிப்பு ஆலையில் உற்பத்தி பிரிவிலேருந்து வரக்கூடிய சமையல் எரிவாயுவோட அளவு வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? மற்ற உற்பத்தி பிரிவுகளுக்கு அனுப்பப்படுற மூலப்பொருட்களோட அளவும் குறையும். இதனால் கொஞ்சம் சமையல் எரிவாயுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
அதே மாதிரி மசகு எண்ணெய் உற்பத்திக்கு வந்து நம்ம எல்பிஜியை வந்து யூஸ் பண்ணுறோம், அதையும் வந்து சமைக்கிறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? எதிர்காலத்தில் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகிற எல்லா எல்பிஜியும் கொடுத்து ஹவுஸ் ஹோல்டை வந்து திருப்திப்படுத்திடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தியாவில். ஆனால் இதே மாதிரி எதிர்காலத்துலேயே ஒரு பெரிய போர் நடக்குது, அப்படியே வந்து எந்த கப்பலையுமே வர விடாத அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு சக்கட்டான சூழ்நிலை வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கிடைக்கிற இயற்கை எரிவாயு பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிறோம், வாகன எரிபொருட்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் சமையல் எரிவாயுவாக பயன்படுத்துறதே இல்லை. ஏன் அப்படின்னா குழாய் மூலமாக விநியோகம் செய்கிற அளவுக்கு சரியான உள்கட்டமைப்புகள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால தான் வந்து நம்ம எல்பிஜியாக வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிற அந்த நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ண முடியல. அப்போது நகர எரிவாயு விநியோக கட்டமைப்பு பற்றி பல வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எரிவாயு சிலிண்டரை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைவேற்றுறதுல இன்னும் வந்து ஒரு சுணக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது வேளாண் கழிவுகளை வந்து என்ன பண்ணலாம், வேளாண் கழிவுகளையும் நகரத்தில் இருக்கிற குப்பைகளையும் வந்து பயோமாஸ்லேருந்து சுருக்கப்பட்ட உயிரி வாயு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் உருவாக்கி அதை வந்து என்ன பண்ணலாம், குழாய் மூலமாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பெருமளவு இறக்குமதியை சார்ந்து இருக்காமல் நம்மளே நம்மக்கிட்ட ஏகப்பட்ட விவசாய கழிவுகள் இருக்குது, ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், உற்பத்தியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? மக்களோட பங்கும் வந்து முக்கியம். என்னென்னா சமையல் எரிவாயு வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுனால அதிகமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, விரயமாக்காமல் திட்டமிட்டு சமையலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க மின் அடுப்புகள் எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு விடுதிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக எல்பிஜியில் வந்து சமைக்காமல் அவங்களும் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் சமையல் எரிவாயு இல்லாமல் சமைக்கிற மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ள நிலையில் மாற்று வழிகள் மூலம் 40 நாடுகள்லேருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வழி போக்குவரத்து வழியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறுத்திட்டாங்க, மூடிட்டாங்க. அதனால் இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியா 40 நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கப்பல் போக்குவரத்து ட்ராக் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கப்பல் வழியாக தான் எண்ணெய்கள்லாம் வருது, கச்சா எண்ணெய்லாம் வருது, கேஸ் எல்லாம் வருது. அப்படி வரும் பொழுது கப்பல் போக்குவரத்துக்கான அந்த வழி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈரான் போர் காரணமாக அந்த வழியை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்து அடையிறதுல வந்து தாமதம் ஏற்படுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 75% வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு ட்ராக் வழியாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு மத்திய அரசு வட்டாரங்கள் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் நடுவில் இருக்கிற குறுகிய பாதை தான் வந்து ஹார்முஸ் ஜலசந்தி. ஓகேவா? அதாவது பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குறுகிய கப்பல் வழி பாதை தான் வந்து ஹார்முஸ் ஜலசந்தி. உலகளாவிய எரிபொருள் விநியோகத்துக்கு மிகவும் முக்கியமானது இந்த வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயில் குறைஞ்சது 5ல் 1 கப்பல் வந்து என்ன பண்ணணும், இதன் வழியாக தான் வருது அப்படின்னா, அதாவது 5ல் 1 பங்கு இதன் வழியாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த ஈரானை தாக்குறதுனால ஈரான் வந்து அந்த ஜலசந்தியை மூடிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் விநியோகம் மீண்டும் தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நேற்றே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திய கப்பல்களை மட்டும் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பிற வழிகள் மூலமாக வந்து கப்பலை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிற வழிகளை எல்பிஜி கேஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. 55%லேருந்து 75% வந்து கொள்முதலை வந்து மற்ற நாடுகள்லேருந்து உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செஞ்சிட முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் பல நாடுகள்கிட்ட பேசிட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்ஜீரியா, அங்கோலா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரேசில், புரூனே, கனடா, கொலம்பியா, எகிப்து, கிரீஸ், ஈராக், இஸ்ரேல், தென்கொரியா, குவைத்து, லிபியா, மலேசியா, மெக்சிகோ, நெதர்லாந்து, நைஜீரியா, நார்வே, ஓமன், பனாமா, கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், இங்கிலாந்து, அமெரிக்கா, வெனிசுலா இந்த மாதிரி 40 நாடுகள்லேருந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி வளங்களை இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து இந்தியா வந்து தன்னோட கொள்முதலை மறுபடியும் அதிகமாக தான் ஆக்கிட்டுருக்கு. ஒரே மாதிரி தான் நாட்டோட முதன்மை சப்ளையராக நம்ம ரஷ்யாவை தான் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? கடந்த மாதம் மட்டும் தினமும் 0.04 மில்லியன் பீப்பாய்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்கப்பட்டது. ஓகேவா? இது நம்மளோட விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20% வந்து எங்கேருந்து தான் வாங்குறாங்க? ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. பெட்ரோலியத்துறை இணையமைச்சராக இருக்கிற சுரேஷ் கோபி கடந்த திங்கட்கிழமை மாநிலங்களவையில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்திய அரசு 5.33 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலிய பொருட்களை இருப்பு வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போது இது வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னா 9.5 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக 64.5 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் பெட்ரோலிய பொருட்களான சேமிப்பு வசதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போதைக்கு 10 நாளைக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னும் சேமிப்பு கூடங்க ஒரு 64 நாட்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் கிட்ட இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது, மத்திய கிழக்கு பகுதிகளில் போர் அதிகமாச்சுன்னா இந்தியாவில் ஏன் சமையல் கேஸ் விலை அதிகமாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே போர் தொடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட போர் காரணமாக இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் விலை கடந்த 7ஆம் தேதி அதிகமாகிடுச்சு. ஓகேவா? டெல்லியில் மானியம் இல்லாத சிலிண்டருக்கு 913 ரூபாயா வந்து விலையை வந்து ஏற்றுனாங்க. அதே மாதிரி வணிக பயன்பாட்டோட சிலிண்டர் விலையும் வந்து 1883 வந்து அதிகரிச்சுது. இந்தியாவில் 33 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் சமையல் எண்ணெய் எல்பிஜி தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போது ஈரான் இஸ்ரேல் போர் வந்து தீவிரமாக இருக்கிறதுனால அங்கிருந்து வர சப்ளை வந்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போது கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வர சமையல் கேஸ் விநியோகமும் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படின்றதுனால தான் எல்பிஜி விலை வந்து அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் மொத்த எல்பிஜி தேவையில் 60% நம்ம இறக்குமதியை தான் சார்ந்து இருக்கோம். எங்கே இருந்தெல்லாம் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத் இந்த நாடுகள்லேருந்து தான் மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? இறக்குமதி செய்கிறாங்க. அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து விநியோகம் பண்ணுறாங்க. இந்த நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் வந்து வரும்பொழுது பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் மூலமாக தான் வரும். அந்த சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்ற ஒரு வழியாக தான் இந்தியாவுக்கு கொண்டு வரும். இப்போ போர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்றத மூடிட்டாங்க. அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வர கப்பல்கள் ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்றதுனால எச்சரித்ததுனால அந்த கப்பல்கள் அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால தான் இந்தியாவுக்கு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர் நுகர்வு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 வருஷத்தில் அதிகமாக உயர்ந்திருக்கு. 2016 to 17 வந்து 26.61 மில்லியன் டன்னு தான் வந்து இருந்துச்சு. ஆனால் 2025 31 மில்லியன் டன்னாக நம்மளோட எல்பிஜி நுகர்வு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? 2016-17 21.61 மில்லியன் டன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ 2025 அது என்னவா மாறி இருக்குது? 31.32 மில்லியன் டன்னாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்லேயே வந்து ஈஸியாக என்ன பண்ணாங்க? எல்பிஜிக்கு வந்து நிறைய மானியங்கள்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு எல்பிஜி சிலிண்டர் வந்து கொண்டு வந்தாங்க உஜ்வாலா ஸ்கீம் மூலமா. ஓகேவா? ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எல்பிஜி பயன்பாடு 10 வருஷத்தில் 43% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் குழந்தைகளுக்காக அரசு செலவழிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. சிக்கிம் மாநிலத்திலிருந்து சில படிப்பினைகள், அதாவது ஒன்றும் இல்லை, ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்ட வரைவு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. குறைந்த கருவுறுதல் விகிதத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு ஆந்திர மாநில சட்ட வரைவு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அந்த விஷயத்தை வந்து சிக்கிம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாலே வந்து அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா லோ ஃபர்டிலிட்டி ரேட், அதாவது கருவுறுதல் விகிதம் குறைந்து வருது அப்படின்னு சொல்கிறோம். கருவுறுதல் விகிதம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் தன்னோட வாழ்நாளில், அதாவது இனப்பெருக்க காலத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது 18 வயசுலேருந்து
60 வயசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு பெண்ணோட அந்த பீரியட் டைம் ஆரம்பிச்சதுலேருந்து மெனோபாஸ் நடக்கிறதுக்கு வரைக்கும். ஓகேவா? ஒரு பெண் வந்து ஒரு 18 வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மெனோபாஸ் வந்து ஒரு 40 வயசில் வருது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற காலம் தான் இனப்பெருக்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த இனப்பெருக்க காலத்தில் ஒரு பெண் சராசரியாக எத்தனை குழந்தைங்களை பெற்றுக்க முடியும் அப்படின்றது தான் மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து அதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் வச்சு எல்லா பெண்களும் தங்களோட இனப்பெருக்க காலத்தில் எத்தனை குழந்தை பிறந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சு அதை வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கருவுறுதல் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே சிக்கிமில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிக்கிமில் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளை ஒப்பிடும்பொழுது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு 1.1 குழந்தைகள் தான் வந்து பெற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சிக்கிம் மாநிலத்தோட கருவுறுதல் விகிதம் என்ன 1.1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்தோட சந்திரபாபு நாயுடு சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் குறிப்பிட்ட ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆந்திராவில் 2வது மற்றும் 3வது குழந்தைகள் பெற்றுக்கிற தம்பதிகளுக்கு 25,000 ரூபாய் ரொக்க தொகையாக வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்தியாவோட மக்கள் தொகை எதிர்காலம் குறித்து முக்கியமான ஒரு கேள்வியை வந்து அவர் வந்து எழுப்பியிருந்தார். நிதி ஊக்கத்தொகைகள் கொடுக்கறதுனால மட்டும் இந்தியா கவர்மெண்ட்டால் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியாக வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.4 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த மாற்று அளவு அதை விட கம்மியாக இருக்குது. அதாவது மாற்று அளவு அப்படின்றது என்னென்னா 2.1. ஓகேவா? அதுதான் நம்ம வந்து கருவுறுதல் விகிதத்தில் மாற்று அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு மேலே வந்து குறையக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேவா? அது வந்து அதை விட கம்மியாக வந்து ஆந்திராலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மக்கள் தொகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு விகிதம் ஒரு பக்கம் கம்மியாயிட்டே போகுது, இன்னொரு பக்கம் வயசானவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இது வந்து ரொம்பவே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? தம்பதிகளுக்கு அதிகமான குழந்தைகள் பெறுவதற்காக கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். இருந்தாலும் சிக்கிமில் பல வருஷமாகவே இந்த அணுகுமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்தில் குறைந்த கருவுறுதல் விகிதம் குறித்து கவலைப்படுது அப்படின்னா சிக்கிம் வந்து நம்ம ரொம்ப காலமாகவே இந்த கண்டிஷனை வந்து எதிர்கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? கருவுறுதல் விகிதம் வந்து சிக்கிமில் 1.1 தான் இருக்குது அப்படின்றதுனாலே இந்தியாவிலையும் சரி உலகத்துலேயும் சரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியான ஒரு மாநிலமாக சிக்கிம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2022 தம்பதிகள் அதிகமான குழந்தைகளை பெறணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நிறைய முயற்சிகளை அறிவிச்சிருந்தாங்க. எந்த ஒரு இந்திய மாநிலமும் முயற்சித்ததை விட சீக்கிரமாக வந்து அறிவிச்சது அப்படின்றது இவங்களாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசு பணியாளர்களுக்கு பிரசவத்துக்கு நேரடியாக இணைக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு அரசு பணியாளர் இருக்காரு அப்படின்னா அவர் அந்த பெண் வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் வந்து அதிகமாக்குவாங்க. ஓகேவா? சம்பளத்தை வந்து அதிகமாக போடுவாங்க. 2வது குழந்தை பெக்கும்போது இன்னும் 2 கூடுதலாக வந்து இன்சென்டிவ் மாதிரி சம்பளம் வந்து அதிகரிப்பாங்க. 3வது குழந்தை பெறும்பொழுது 2 மடங்கு கூடுதலாக சம்பள உயர்வு வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வளர்ப்பது குறைந்த செலவில் நடந்துச்சுன்னா குடும்பங்கள் அதிக அளவு குழந்தைகளை பெற்றுக்கும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த கொள்கை வந்து இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போச்சு. அரசு ஊழியர்களாக இருக்கிற பெண்களுக்கு பிரசவத்துக்கு பின்னாடி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி உதவிகள் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பராமரிப்பு உதவியாளர்கள் அதாவது சைல்டு கேர் அட்டெண்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதனால வந்து பல வேலை செய்கிற பெண்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண பெற்றோர்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல விஷயமா வந்து இருந்துச்சு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மெட்டர்னிட்டி லீவ் வந்து 1 வருஷமாக அதிகமாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் வந்து என்ன பண்ணாங்க அவங்க குழந்தை பிறக்கும்போது லீவ் கொடுத்தாங்க. இதன் மூலமாக பெற்றோர் அப்படின்றது ஒரு பெண் மட்டும் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து அந்த அரசால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கத்தொகை கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும் இல்லாமல் தனியாரில் இருக்கிற தாய்மார்களுக்கும் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்குனாங்க. 2வது குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்கு மாதம் 5,000, 3வது குழந்தை பிறந்தா மாதம் 10,000 அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. சிக்கிம் மாநிலத்தோட கொள்கை மிகவும் புதுமையான அம்சம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை விவாதங்களில் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் ஒரு காரணியாக இருக்கிற கருவுறாத்தன்மை அதாவது இன்ஃபர்டிலிட்டியை நிவர்த்தி பண்ணாங்க. அதை வந்து நேரடியாக கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டாங்க. இன்ஃபர்டிலிட்டி
அப்படின்னு பொழுது ஒரு பெண்ணால் கருவுற முடியாமல் இருக்குது. அப்போது அதை வந்து கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் வாத்சல்யா அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கையாகவே கருத்தரிக்க முடியாத தம்பதிகளுக்கு செயற்கை கருத்தரித்தல், அதாவது ஐவிஎஃப்எஃப் எல்லாம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிதி உதவி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. செயற்கை கருத்தரித்தல் மூலம் வந்து நம்ம ஒரு பெண் வந்து கருவுறணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபா செலவாகும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த செலவு காரணமாக பல குடும்பங்கள் வந்து ஐவிஎஃப் பண்ண போக மாட்டாங்க. அப்போது தகுதியாக இருக்க தம்பதிகளுக்கு 2 ஐவிஎஃப் வந்து கவர்மெண்ட்டே வந்து முயற்சி பண்ணாங்க. இதுக்கான பதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிது. நிறைய பேருக்கு இதில் வந்து சக்ஸஸ் ஆகி சுமார் 38 பெண்கள் வந்து ஐவிஎஃப் மூலமாக வந்து அவங்க வந்து குழந்தை பேர் பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு விகிதம் குறைஞ்சி வர்றதுக்கு கருவுறாத்தன்மையும் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இந்த கொள்கைகள் இணைஞ்சி பரந்த மற்றும் முழுமையான அணுகுமுறையை உருவாக்குச்சு. இதன் மூலமாக நிதி ஊக்கத்தொகைகள், வேலை செய்யும் தாய்மார்களுக்கு குழந்தை பராமரிப்பு ஆதரவு, விரிவாக்கப்பட்ட பெற்றோர் விடுப்பு, அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட்ட கருவுறுதல் சிகிச்சை முறைகள், இது 4 தான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து ஹைலைட் பண்ணணும். ஓகேவா? என்னது நிதி ஊக்கத்தொகைகள் ஃபஸ்ட்டு விஷயம். 2வது வேலை செய்யும் தாய்மார்களுக்கான குழந்தை பராமரிப்பு ஆதரவு, விரிவாக்கப்பட்ட பெற்றோர் விடுப்பு, அது மட்டும் இல்லாமல் கருவுறுதல் சிகிச்சை கவர்மெண்ட்டால் பண்ணப்படுது. இது 4 தான் வந்து இருக்குது. இருந்தாலுமே கூட சிக்கிம் மாநிலத்தோட கருவுறுதல் விகிதம் இன்னும் கம்மியாகிட்டே தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மாநில அரசு தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களோடு இணைஞ்சி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உலகத்திலே பல அரசாங்கங்கள் நிதி ஊக்கத்தொகைகள், சமூக நலன்கள் மூலமாக பிரசவத்தை ஊக்குவிக்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் முடிவுகள் அரிதாகவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா மொத்த கருவுறுதல் விகிதம் 1 தான் இருக்குது. ஓகேவா? ஒரு 10 வருஷமாக வந்து இவங்க வந்து 1 தான் இருக்குது. இவங்களும் என்னென்ன உதவிகள் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். குழந்தைகளுக்கான ஊக்கத்தொகைகள் கொடுக்குறாங்க, வரி தள்ளுபடிகள் கொடுக்குறாங்க, மானிய விலையில் குழந்தை பராமரிப்பு, குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு வீட்டு வசதி ஊக்கத்தொகைகள், இதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாமே பண்ணாலும் கருவுறுதல் விகிதம் தொடர்ந்து கம்மியாகிட்டே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்கொரியா மொத்த கருவுறுதல் விகிதம் 0.7 தான். இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப கம்மியாக இருக்கிறது தென்கொரியாவில் தான். நாடு குழந்தை பிறப்புக்கு ஆதரவாக திட்டங்களில் மிகப்பெரிய பொது வளங்களை ஈடுபாடு செஞ்சுருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, பல மானியங்கள் கொடுக்குறாங்க. குழந்தை பராமரிப்பு மானியங்கள், வீட்டு வசதி ஆதரவு, நீண்ட பெற்றோர் விடுப்பு, இது எல்லாமே கொடுத்தாலும் பிறப்பு விகிதம் இன்னும் 0.7 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கருவுறுதல் விகிதம் 1.3. இதே மாதிரி தான் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அவங்களோட மொத்த கருவுறுதல் விகிதம் 1 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பதிகள் 2 குழந்தைகளையும் 3வது குழந்தைகளையும் பெற சைனா கவர்மெண்ட்டும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் கூட பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ந்த நாடுகளில் ஹங்கேரி மட்டும்தான் வந்து வெற்றியோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹங்கேரி பார்த்திங்கன்னா ஒரு 2011 ஒரு பொண்ணுக்கு வந்து 1.23 குழந்தைகளாக இருந்துச்சு. வீட்டு வசதி மானியங்கள், குடும்பங்கள் பல குழந்தைகள் பல குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கு தள்ளுபடி செய்யப்படுற மானிய கடன்கள், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. 4க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட தாய்மார்களுக்கு வாழ்நாள் முழுசுமே வரி கிடையாது. இந்த மாதிரி நிறைய கொள்கைகளை ஹங்கேரி அரசு ஏற்படுத்தினதுனால ஒரு 10 வருஷத்தில் அவங்களோட கருவுறுதல் விகிதம் வந்து என்னவா மாறி இருக்கு, 1.23லேருந்து 1.55 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது 2.1 விட கம்மியாக இருக்கிறது தான் வந்து இருக்குது. 2.1 என்னது, மாற்று அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சில மக்கள் தொகை ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அதிகரிப்பின் ஒரு பகுதி ஒட்டுமொத்தமாக அதிக குழந்தைகளை பெறுவதற்கு பதிலாக தம்பதிகள் முன்னதாகவே குழந்தைகளை பெறுவதை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் பெறுவது பற்றிய முடிவுகள் அரிதாகவே நிதி நன்மைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை. ஹங்கேரி அணுகுமுறை நெருக்கமான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நவீன சமூகங்களில் தான் பார்த்தீங்கன்னா கருவுறுதல் விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். பெண்கள் தாமதமாக கல்யாணம் பண்ணிக்கிறது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தொழிலில் கவனம் செலுத்துறது, இதனால தான் வந்து அந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நகர்ப்புற வாழ்க்கை முறைகள், முக்கியமாக வீட்டு வசதி, கல்வி, குழந்தை பராமரிப்புக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு குழந்தையை பெற்று படிக்க வைக்கிறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ செலவாகுது. அதனால இன்னும் 2 கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல தம்பதிகள் பெரிய குடும்பங்களை வளர்க்குறத விட ஒரே ஒரு குழந்தைகளை வந்து பார்த்து பத்திரமா வளர்த்துக்கலாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தை போதும் அப்படின்ற முடிவை வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? இதன் அரசாங்கம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றது கிடையாது. சர்வதேச அனுபவமான கருவுறுதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நீண்ட கால நம்பிக்கையை விட ஒரு முறை மட்டுமே வழங்குகிற நிதி ஊக்கத்தொகைகள் வந்து பெரிதாக வந்து பயன்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தைய பிறக்கிறோம் அப்படின்னா அது குழந்தைக்கு 5 வயசு வரைக்கும் 10,000 கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் போதாது. அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசுமே அவங்க வளர்க்குறோம் இல்லையா, அதுதான் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிறப்பு விகிதங்களை ஃப்ரான்ஸு, நார்டிக் நாடுகள்லாம் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு குறைந்த விலையில் பராமரிப்பு சேவைகளை கொடுப்பாங்க. மகப்பேறு விடுப்பு, நெகிழ்வான பணியிடங்கள், வீட்டு வசதி ஆதரவு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ நெகிழ்வான பணியிடங்கள் எப்போ வேணால் வேலைக்கு வரலாம், எப்போ வேணால் போகலாம் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணலாம், குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துட்டு வேலையும் பார்ப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவோட முன்மொழிவு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த முன்மொழிவு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதை வச்சு மட்டுமே வந்து இது வந்து நல்ல திட்டம் அப்படின்றது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சிக்கிம் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி அங்கே எந்தவித முன்னேற்றமும் வரலை அப்படின்றதுனால வெறும் ஊக்கத்தொகைகள், மானியங்கள் மூலமாக மட்டும் வந்து பிரசவத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அப்போது ஒரு குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வருவதற்கான முடிவு ஒரு குடும்பத்தோட பொருளாதார எதிர்காலம் பற்றினது, சமூக நிலைத்தன்மையில் இருக்கிற நம்பிக்கையை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு நம்பிக்கையை வெறும் பணத்தை கொடுக்கும்போது வராது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.